அன்பான தூய மார்க்கு ஆலய வாலிப சகோதர சகோதரிகளை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த விபிசி, அதாவது வெக்கேஷன் பைபிள் காலேஜ், இந்த பைபிள் ஸ்டடியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். சிறப்பாக இந்த வாய்ப்பை எனக்கு தந்த அருமையான உங்களுடைய ஆயர் அருள் திரு ஜிபி ராஜா ஆயர் அவர்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். நாங்கள் இருவரும் வாலிப சிறுவர் ஊழியத்திலே சில ஆண்டுகள் ஒன்றாக பயணித்தோம். நல்ல நண்பர், சிறந்த முயற்சிகள் எடுக்கக்கூடியவர், புதுமையை புகுத்தக்கூடியவர். இந்த நாளிலும் கூட ஒரு சிறப்பான தலைப்பின் அடிப்படையில் இந்த 5வது நாளில் என்னை பேச வேண்டும் என்று அழைத்தார்கள். நானும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். கவசம் என்ற தலைப்பின் அடிப்படையிலே மிக சிறப்பாக இந்த 4 நாட்களும் நீங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஐயா எனக்கு இந்த தலைப்பை கொடுத்த உடனே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். காரணம், சங்கீதம் 91 அதன் அடிப்படையிலே இந்த 10 நாட்களும் தியானிக்கும்படியாக கவசம் என்ற தலைப்பை, ஒரு செம்பொருளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கோவிட்-19 அதற்கு ஒரு பாதுகாப்பு எதுவென்று ஆழ்ந்து சிந்தித்து சங்கீதம் 91 தான் கோவிட்-19, சாம் 91 கோவிட்-19க்கு ஒரு பாதுகாப்பாக அமையும் என்ற அடிப்படையில் மிக தெளிவாக சிந்தித்து இந்த வேத ஆராய்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த வேத ஆராய்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாண்டி ஜெபம் செய்யும். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்த அருமையான நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த கொரோனா பாதிப்பினால் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது திருச்சபை ஆயர்களாக இணைந்து திருச்சபை எப்படியெல்லாம் உங்களுக்குள்ளாக வழிநடத்துவது, உம்முடைய வார்த்தைக்குள்ளாக அழைத்து செல்வது என்பதை மிக தெளிவான சிந்தனையோடு அருமை ஆயரோடு பேசி இப்படிப்பட்ட நாளை கொண்டிருப்பதை நன்றி செலுத்துகிறோம். கடந்த 4 நாட்களும் இதன் மூலமாக இணைந்த அருமையான தூய மார்க்கு ஆலய திருச்சபை வாலிப சகோதர சகோதரிகளை நம்முடைய அன்பின் கரங்களிலே விட்டுக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட, இந்த 5வது நாளிலும் அடியேன் மூலமாக நீ பேச வேண்டும் என்று சமூகத்திலே மன்றாடுகிறேன். அப்பிரயோஜனமான அடியேனை மறைத்து உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படட்டும். கேட்பது உம்முடைய பிள்ளைகள், கேட்க போகிறது உம்முடைய வார்த்தைகள், உடைய வார்த்தைகளால் மாத்திரம் நிரப்புங்க ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சியின் மூலமாக அருமையான பிள்ளைகள் பயனடைய உடைய அன்புக்குள்ளாக பலப்பட, உடைய பாதுகாப்புக்குள்ளாக அரவணைக்கப்பட கிருபை செய்யும். அருமையாக இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய அன்பின் பலத்த கரங்களை விட்டுக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நாம் ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலுக்கு பின்பாக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே, தம் சிறகாலே மூடிடுவார். தேவன் என் அடைக்கலமே. உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே, தம் சிறகாலே மூடிடுவார். தேவன் என் அடைக்கலமே. நான் கர்த்தரை நோக்கிடுவேன், என் அடைக்கலம் என்று சொல்வேன். நான் கர்த்தரை நோக்கிடுவேன், என் அடைக்கலம் என்று சொல்வேன். என் நம்பிக்கை நீர், என் கோட்டையும் நீர், பணிந்தே உம்மை துதித்திடுவேன். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே, தம் சிறகாலே மூடிடுவார். தேவன்
பேர் 10,000 பேர் விழுந்தாலும் என் பக்கத்தில் 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகிடாது அவர் தாபரமே என் தேவனை காத்திடுவார். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன். அஞ்சிடேனே தம் சிறகாலே மூடிடுவார். தேவன் என் அடைக்கலமே. வழிகளில் காத்திடுவார். தூதர் வந்தென்னை ஏந்திடுவார். என் வழிகளில் காத்திடுவார். தூதர் வந்தென்னை ஏந்திடுவார். ஆபத்தில் அவரே என்னோடிருந்து ஜெய கொடிதனை ஏற்றிடுவார். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன். அஞ்சிடேனே தம் சிறகாலே மூடிடுவார். தேவன் என் அடைக்கலமே. உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன். அஞ்சிடேனே தம் சிறகாலே மூடிடுவார். தேவன் என் அடைக்கலமே. அன்பான தூய மாற்கு ஆலய வாலிப சகோதர சகோதரிகளை மீண்டுமாக அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வேத ஆராய்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். அருமையான உங்களுடைய ஆயர் கவசம், அதாவது மாஸ்க் என்ற செம்பொருளின் அடிப்படையிலே இந்த தியானத்தை வந்திருக்கிறார்கள். குறிப்பாக எனக்கு இந்த 5வது நாளிலே கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று பார்த்தோம் என்றால் பாதுகாக்கும் கவசம், பாதுகாப்பு கவசம். ஓகே, இப்போது நமக்கு நன்றாக தெரியும், அரசும் அநேகரும் வலியுறுத்துகின்ற ஒன்று, வெளியே சென்றால் கண்டிப்பாக இந்த மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும். இந்த மாஸ்க் இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக காணப்படுகிறது. முகக்கவசம் அல்லது முகமூடி என்றெல்லாம் இதற்கு பெயர், மாஸ்க் என்றால். ஆக இந்த மாஸ்கை குறித்து தான் இன்றைக்கு உலகமே பேசிக் கொண்டிருக்கிறது. இது பாதுகாக்கும் ஒன்று என்று பேசிக் கொண்டிருக்கிறது. ஆக பாதுகாக்கும் கவசம் நம்முடைய இந்த வேத ஆராய்ச்சியின் அடிப்படையிலே நாம் என்ன சிந்திக்க போகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். உங்களுடைய ஆயர் அருமையான ஒரு சங்கீதத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு இன்றைக்கு 2 வசனங்களை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 91, 9, 10 என்னவென்று பார்த்தோம் என்றால், எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொது மொழிபெயர்ப்பிலே பார்க்கிறோம், மிக அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆண்டவரை உன் புகலிடமாய் கொண்டாய், உன்னதரை உன் உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பாதுகாக்கும் கவசம், பாதுகாக்கும் கவசம். கவசம் என்ற வார்த்தைக்கு ஒரு சரியான ஆங்கில வார்த்தை இதுவென்று நான் தேடிக்கொண்டிருந்தேன். அந்த ஆங்கில வார்த்தை என்னவென்று பார்த்தோம் என்றால் ஆர்மர் என்று பார்க்கிறோம். படை வீரர்கள் தங்களுடைய கரங்களிலே ஒரு பெரிய அந்த எஃகு கேடயத்தை வைத்திருப்பார்கள். அதற்கு பேர் தான் ஆர்மர், கவசம். சிலர் தங்களுடைய மார்பிலே வைத்திருப்பார்கள், அது மார்பு கவசம். சிலர் தலையிலே வைத்திருப்பார்கள், அது தலை கவசம். சிலர் கால்களிலே கட்டியிருப்பார்கள், கைகளிலே கட்டியிருப்பார்கள், அது கை கவசம் என்றெல்லாம் பார்க்கிறோம். இது எல்லாம் ஒரு போர் வீரனை பாதுகாக்கின்ற ஒன்று.
ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரனை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவனும் சில கவசங்களை பயன்படுத்துகிறான். நமக்கு நன்றாக தெரியும், கிரிக்கெட் விளையாட்டிலே அந்த ஆடுகளத்துக்கு செல்லும் போது பல கவசங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஏன் பயன்படுத்துகிறார்கள் நமக்கு நன்றாக தெரியும். தங்களை பாதுகாத்துக் கொள்ள, தங்களுடைய ஜீவனை உயிரை பாதுகாத்துக் கொள்ள இவைகளை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். ஆக இன்றைக்கு பாதுகாப்பு என்பது மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. பாதுகாக்கும் கவசம். கவசம் என்றாலே இது பாதுகாப்புக்கு தான். கவசம் என்றாலே இது பாதுகாப்புக்கு தான். இந்த இரண்டு வசனங்களிலும் இதை ஆக்கியோன் மிக தெள்ள தெளிவாக நம்மோடு விளக்குகிறார். ஆகையால் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஒருவேளை இதை எழுதியவர் யார் என்று நான் அதிகமாக ஆராய்ச்சி செய்தேன். ஒரு சில வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் பார்த்தோம் என்றால், மோசே எழுதியிருக்கலாம், இன்னொரு சிலர் தாவீது எழுதியிருக்கலாம். இந்த அமைப்பை எல்லாம் பார்த்து, இந்த பாடல் எழுதப்பட்ட அமைப்பை எல்லாம் பார்த்து சொல்கிறார்கள், இது ஒரு பாதுகாப்புக்குரிய பாடல் அல்லது காக்கின்ற பாடல் என்றெல்லாம் சொல்கிறார். ஆக இந்த வசனங்கள் முழுவதும் பாதுகாப்பை தான் மிக அதிகமாக வெளிப்படுத்துகிறது. இந்த இரண்டு வசனங்களும் அதைத்தான் நமக்கு தெள்ள தெளிவாக வெளிக்காட்டுகின்ற ஒன்றாக காணப்படும். ஆக இந்த பாதுகாப்பு இன்றைக்கு நமக்கு மிக மிக தேவையாக காணப்படுகிறது. பாதுகாப்பை பற்றி அதிகமாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். யாருக்காவது அலைபேசியிலே நாம் தொடர்பு கொள்ளும் போது சேஃபா இருக்கீங்களா, பாதுகாப்பா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். வீட்டில் எல்லாம் பாதுகாப்பா இருக்கீங்களா, வெளியே போகும்போது பாதுகாப்பா போங்க, முகக்கவசங்கள் அணிந்து கொள்ளுங்கள், வந்த உடனே சானிடைசர் போட்டுக்கோங்க, இப்படிலாம் நம்ம நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கோம். இன்றைக்கு பாதுகாப்பு எதற்கு தேவை, பாதுகாப்பு எதற்கு, ஏன் தேவை, யாருக்கு தேவை என்ற ஒரு கேள்வியின் அடிப்படையிலே நாம் பயணிக்க அழைக்கப்படுகிறோம். பாதுகாப்பு எதற்கு, ஏன், யாருக்கு? இன்றைக்கு இந்த கோவிட்-19 கொரோனா அச்சுறுத்தல் ஊரடங்கின் மத்தியிலே ஒவ்வொரு நாளும் இதனுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது. ஒரு வகையான அச்சுறுத்தல் நம்மை பீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே நமக்கு பாதுகாப்பு தேவை. ஏன் தேவை? கொரோனா நம்மை நெருங்காதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு தேவை? நம்முடைய உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ள, நம்முடைய சுக வாழ்வுக்காக, எதிர்கால வாழ்வுக்காக, கடவுளுக்காக அநேக காரியங்களை செய்வதற்காக. யாருக்கு தேவை? எல்லோருக்கும் தேவை. இந்த சூழலிலே இந்த பாதுகாப்பை பற்றி நாம் அதிகமாக சிந்தித்து பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். நான் இதை ஆய்ந்து கொண்டிருக்கும் போது மோசேயை குறித்து சிந்தித்து பார்த்தேன். அவர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வந்த விதத்தை எண்ணி பார்த்தேன். கடைசியாக அந்த மக்களை அந்த பார்வோன் அரசன் பிடித்துக் கொள்கிறான். 10 வாதைகள். இன்றைக்கு இந்த வசனம் மிக அழகாக சொல்கிறது, வாதை கூடாரத்தை அணுகாது. ஆனால் அன்றைக்கு 10 வாதைகளை ஆண்டவர் அனுப்பினார். வாதைகள் எதற்கு? தீங்குக்காகவா அல்லது பாதுகாப்பிற்காகவா? அது யாருக்கு என்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோம் என்றால், இஸ்ரவேல் மக்களுக்கு வாதை பாதுகாப்பாக அமைந்தது, எகிப்தியருக்கு அது தீங்காக அமைந்தது. வாதை இஸ்ரவேல் மக்களுக்கு பாதுகாப்பாக அமைந்தது. ஆக இந்த வாதை இன்றைக்கு நமக்கு பாதுகாப்பா தீங்கா என்று யாருடைய கரங்களில் இருக்குது என்றால் நம்முடைய கரங்களில் இருக்குது. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். மோசேயை அனுப்பினார், வாதைகளை கொடுத்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு அல்ல, எதிராக நின்றார். ஆக இந்த வாதை நமக்கு பாதுகாப்பா அல்லது தீங்கா என்று சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க முடியாது. மாலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய காரியம், பாதுகாப்பு என்பது நமக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக காணப்பட்டது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலும் கூட ஆண்டவர்களை வாதை வழியாக வழிநடத்தினார். ஆனால் அது பாதுகாப்பாக அமைந்தது. ஒருவேளை நாம் வாலிப சகோதர சகோதரிகளாக நாம் தியானிக்கின்றபடியால் நாம் 2 வாலிப சகோதர சகோதரியை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த வசனம் மிக தெள்ள தெளிவாக சொல்கிறது, ஆண்டவரை உன் புகலிடமாய் கொண்டாய், உன்னதரை உன் உறைவிடமாக்கி கொண்டீர். உறைவிடம், புகலிடம்.
இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்ற காரியம், நம்முடைய உறைவிடம் இது, புகலிடம் இது. இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, ஆண்டவரை உன் புகலிடமாய் கொண்டார், உன்னதரை உன் உறைவிடமாக்கி கொண்டார். ஆக மிக தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய காரியம், பாதுகாப்பு என்பது உன்னதரை உறைவிடமாக்கிக் கொள்வது, ஆண்டவரை புகலிடமாக்கிக் கொள்வது. அருமையான யாக்கோபு ஈசாக்குடைய மகன். 12 மகன்கள் இருந்தார்கள், ஒரு மகள் இருந்தார். 11வது மகன் யோசேப்பு. அவன் தன்னுடைய சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டு இஸ்மவேலிடத்திலே விற்கப்படுகிறான். அந்த சூழல் நமக்கு நன்றாக தெரியும். அவன் எப்படி விற்கப்பட்டான்? அந்த தகப்பனார் அவனை மிகவும் நேசித்தார், பலவர்ண அங்கிகளை தைத்துக் கொடுத்தார். இவன் சொப்பனக்காரன் என்று அவனுடைய சகோதரர்களால் பொறாமைப்படத்தக்கதாக வஞ்சிக்கப்பட்டான். இஸ்மவேலிடத்தை விற்று போட்ட உடனே அவனுக்கு எங்கே புகலிடம் கிடைத்தது என்று பார்த்தோம் என்றால், போத்திப்பார் அரண்மனை. அது புகலிடமா என்றால் அது கேள்விக்குறி. கடைசியாக அவனுடைய மனைவி மூலமாக அவன் வஞ்சிக்கப்படுகிறான். அங்கே பரிசுத்தம், பயம், கடவுளுக்கு பயப்படுகிற பயம்தான் முக்கியம் என்பதை உணர்ந்து அவளை விட்டு ஓடி விடுகிறான். அடுத்து என்ன புகலிடம் என்று பார்த்தோம் என்றால் சிறைச்சாலை. சிறைச்சாலை தான் அவனுடைய புகலிடம், உறைவிடமாக இருந்தது. அங்கேயும் அவனுக்கு இருந்த ஒரே ஒரு பாதுகாப்பு, ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயம், பரிசுத்தம், ஆண்டவரை விடாது பற்றி கொண்ட விசுவாசம். கடைசியாக அவன் உயர்த்தப்பட்டவனாக நாம் பார்க்கிறோம். யாரால் வஞ்சிக்கப்பட்டானோ அவர்கள் எல்லாரும் அவனை தேடி வந்தார்கள். ஆக இந்த யோசேப்பு கடந்து வந்த வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் நாம் நினைக்கிறோம், இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்விலே பாடுகளை அனுபவிக்கிறோமே, வீட்டிலேயே முடங்கி போயிருக்கின்ற சூழல் இருக்கிறதே. சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த யோசேப்பு என்னவெல்லாம் யோசித்திருப்பார். ஆனால் அவருக்கு இருந்த ஒரே நம்பிக்கை, ஆண்டவர் கொடுத்த பாதுகாப்பு, கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம், பரிசுத்தம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், இவைகளை மிக தெளிவாக பற்றி கொண்டார். ஆனால் அதே யோசேப்புடைய சகோதரி தீனாள், இதற்கு முன்பாக நடந்த சம்பவம், தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே சென்றால், தன்னுடைய உறைவிடத்தை விட்டு, புகலிடத்தை விட்டு வெளியே செல்லும் போது நடந்த சம்பவம் என்னவென்று பார்த்தோம் என்றால், சீகேம் என்பவனோடு தவறான ஒரு உறவு. அதனால் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெற்றது. அவர்களும் வந்து எவ்வளவோ பேசி பார்த்தார்கள். கடைசியாக அந்த சீகேமை அந்த தீராளுடைய சகோதரர்கள் எல்லாம் கொன்று போட்டார்கள் என்று பார்க்கிறோம், கொள்ளையடித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய விபரீதம் நடந்தது. ஆண்டவர் அனுமதிக்கின்ற புகலிடத்திலே, உறைவிடத்திலே நாம் காத்திருக்கும் போது, கடவுளுடைய பயத்தோடு, பரிசுத்தத்தோடு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலோடு நாம் காத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைக்க காத்திருக்கிறார். யாரெல்லாம் நம்மை தாழ்த்த, நமக்கு எதிராக என்றார்களோ அவர்கள் எல்லாம் நமக்கு முன்பாக படிய செய்கிறவராக காணப்படுகிறார். இந்த மாலை வேளையில் சிந்தித்து பார்க்கும் முன்பானவர்களே, யோசேப்புடைய வாழ்வை நமக்கு முன்பாக இருக்கிறது, தீனாளுடைய வாழ்வு நமக்கு முன்பாக இருக்கிறது. 2 பேருடைய புகலிடம், உறைவிடம் என்னவென்று நாம் தெளிவாக இங்கே சிந்தித்தோம். நம்முடைய புகலிடம், உறைவிடம் யார்? இங்கே மிக தெளிவாக இதை ஆக்கியும் சொல்கிறார், ஆண்டவரை உன் புகலிடமாய் கொண்டாய், உன்னதரை உன் உறைவிடமாக்கி கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. தீங்கு நம்மை அண்டிக் கொள்ளாது, வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாது. என்னுடைய புகலிடம், உறைவிடம் யார் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஆக மிக தெளிவாக ஆண்டவரை நம்முடைய புகலிடமாக வைத்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்பார்களே. சங்கீதம் 32:8 பார்க்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று மிக தெளிவாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். காட்டிட்டார், வழியை காட்டிட்டார், போதிச்சுட்டார், போதித்தார், வழியை காட்டிவிட்டார். இதற்கு மேல என்ன வேணும்? ஆனாலும் இறுதியாக ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்றார்? உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். போதித்து விட்டார், வழிநடத்தி விட்டார், ஆனாலும் நாம் தவறிக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் என் மேல எப்போதும் அவர் கண்ணை வைத்திருக்கிறார். கண்ணை வைத்து நாம் தடுமாறும் போது எனக்கு ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார்.
சங்கீதம் 16:8 பார்க்கிறோம். தாவீது அரசர் சொல்கிறார், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவன் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். இந்த மாலை வேளையில் சிந்தித்து பார்ப்போம், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம். சங்கீதம் 23:4 தாவீது மிக தெளிவாக தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய மரண படுக்கையில எழுதுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, நாம் இப்போது நடக்கின்ற சம்பவம், நாம் கடந்து வருகின்ற சூழல் அதுதான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அந்த கோல் தான் அந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வந்தது மோசே மூலமாக. அந்த கோல் தான் தாவீது மூலமாக இஸ்ரவேல் மக்களை ஆண்டது. அந்த கோலும் தடியும் அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அந்த ஆர்மர், கவசம், அதுதான் ஆண்டவர் தருகின்ற புகலிடம், அதுதான் ஆண்டவர் தருகிற உறைவிடம். அதை நாம் இறுக பற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்பானங்களே. கோலும் தடியும் என்னை தேற்ற அனுமதிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோம்னா, நாம் பாதுகாப்பு என்று எதை வைத்திருக்கிறோம்? இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்ற காரியம், பாதுகாப்பு என்பது ஆண்டவரோடு இருக்கின்ற உறைவிடம், ஆண்டவரோடு இருக்கின்ற புகலிடம், அதுதான் பாதுகாப்பு. ஆனால் நம்ம எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பாதுகாப்பு நமக்கு தேவைதான். ஆனால் எல்லாவற்றையும் விட அவருடைய கோலும் தடியும், அவருடைய வார்த்தையாகிய அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்ற வேண்டும். இந்த சூழலிலே, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து வருகின்ற சூழலிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். இறுதியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் இங்கே நாம் பார்த்தோம் என்றால், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லுகின்ற புத்தியை பார்க்கிறோம். அந்த தகப்பன் மீண்டும் மீண்டுமாக அறிவுறுத்துகின்ற காரியம், என்னுடைய வார்த்தைகளை பற்றிக்கொள். 1ஆம் வசனத்துல, 4ஆம் வசனத்துல, 5ஆம் வசனத்துல, 10ஆம் வசனத்துல, 20ஆம் வசனத்துல எல்லாவற்றிலையும் பார்க்கிறோம், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அந்த பரம தகப்பனாகிய அவருடைய வார்த்தைகளை கவனிக்க, அவருக்கு செவிமடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 21ஆம் வசனத்துல நீதிமொழிகள் 4:21 சொல்கிறார், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளின் கண்களிலே இருக்க வேண்டும். முகக்கவசம். இந்த முகக்கவசம் கொரோனாவிலிருந்து பாதுகாக்கின்ற ஒன்று, என்னை முழுமையாக பாதுகாக்கின்ற ஒன்று. என்ன? அந்த வார்த்தைகள் என் கண்களை விட்டு பிரியக்கூடாது. அந்த வார்த்தைகள் என்னுடைய கண்களிலே இருக்க வேண்டும். அவைகளை என் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். 22ஆம் வசனம் சொல்றாரு, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஆக இந்த வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை தான் என்னுடைய உடலுக்கு ஆரோக்கியம், என்னை பாதுகாக்கும் கவசம், எனக்கு உறைவிடம், புகலிடம். அதுதான் அவருடைய வார்த்தைகள் தான் எனக்கு ஆரோக்கியம். அந்த அவருடைய வார்த்தைகள் தான் எனக்கு ஜீவன். ஆக மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். உறைவிடமாகிய புகலிடமாகிய அவரை பற்றி கொள்வோம். அவருடைய கோலும் தடியும், அவருடைய வார்த்தைகளாகிய அவருடைய கோலும் தடியும் என்னை பலப்படுத்த அர்ப்பணிப்போம். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். தியானத்தின் மூலமாக உங்களை சந்தித்ததிலே நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கண்களை மூடி ஜெபம் செய்கிறேன். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த சிறிய வேத ஆராய்ச்சி மூலமாக இணைந்த ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளையும் நம்முடைய அன்பின் பலத்த கரங்களை விட்டுக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாதுகாக்கும் கவசம் என்ற பொருளின் அடிப்படையிலே நாங்கள் சிந்திக்க உதவி செய்து நன்றி செலுத்துகிறோம். சிந்தித்த வார்த்தைகள் மிகவும் குறைவுதான். உன்னதராகிய உம்மை உறைவிடமாக்க, ஆண்டவராகிய உம்மை புகலிடமாக்கிக் கொள்ள இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். வாதை தீங்கு உம்முடைய புகலிடத்திலே, உம்முடைய உறைவிடத்திலே இருக்கும் போது எங்களை அணுகாது என்று மிக தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் மத்தியிலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஞானத்தோடு போதித்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய வார்த்தைகளை எங்களை திடப்படுத்துகிறது, பாதுகாக்கிறது என்பதை இந்த மாலை வேளையிலே உணரச் செய்திருக்கிறேன். மிக தெளிவாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன்,
உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் மிக தெளிவாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவரே. அதை எங்களுடைய வாழ்வை அபியாசப்படுத்த கிருபை செய்ய. இந்த உங்களுடைய பிள்ளைகள் உமது கிருபையிலே, உங்களுடைய வார்த்தையிலே, உங்களுடைய பாதுகாப்பிலே இன்னும் வளப்பட்டு அநேகரையும் மண்டையிலே வழிநடத்தக்கூடிய சாட்சி நிருபங்களாக மாற்றப்படும். அருமை ஆயரையும் அன்பின் கரங்களிலே விட்டுக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தார், அருமையான மகன், அவருடைய பணிகள் சிறக்க உடைய சமூகத்திலே கொண்டாடுவோம். தொடர்ந்து அருமையான தூய மார்க்கு ஆலய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் பலத்த கரங்களிலே விட்டுக் கொடுத்து ஜெபிக்கிறோம். வாதையும் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன அன்பின் ஆண்டவர் இந்த வகையான எல்லா தீங்குக்கும் இவர்களை விலக்கி பாதுகாத்துக் கொண்டு உடைய கிருபையால் முடிசூட்டிக் கொள்ளுங்கள். என்னையும் எங்களையும் உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய உறவிலே பலப்படுவோம். அவருடைய வார்த்தைகளாகிய பாதுகாப்புக்குள்ளாக நம்மை அடக்கிக் கொள்வோம். ஆண்டவர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.